எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் மோகன்குமார், ஆப்டிடியூட் ட்ரைனர். கிட்டத்தட்ட இந்த ஃபீல்டில் 7 வருஷமாக இருக்கேன். பல ஊர்களையும், அதாவது இந்தியா ஃபுல்லாக போய் பசங்களுக்கு ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி எப்படி எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணணும், எழுதணும், இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுத்து கிளியர் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய வேலை. இப்போ நான் உங்களுக்கு ட்ராவோஸின் சார்பாக பேச வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ்க்கு எதுக்குற ஆப்டிடியூட் வைக்கிறானுங்க, இதுக்கு என்னடா பயன், இதனால் என்னுடைய திறன் அவன் எப்படி கணக்கிடுறான் அப்படிங்கிற ஒரு பல கேள்வி இருக்கும். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதனால் வேகமாக என்னால் சால்வ் பண்ண முடியல. நான் எல்லா ட்ரிக்ஸும் பார்க்குறேன், படிக்கிறேன், எத்தனையோ வீடியோ பார்த்து வச்சுருக்கேன், நானும் சம்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்க்குறேன். ஆனால் எனக்கு ஏன் அந்த வேகம் வரமாட்டேங்குது, எக்ஸாமுக்கு போனால் நான் ஏன் அதை மறந்துடுறேன் அப்படிங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷனும் உங்களுக்கு இருக்கும். ஏன் ஸோ இந்த 2 கன்ஃபியூஷன்ஸ்க்கு உண்டான ஆன்சராக இருக்கத்தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு இப்போ ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப போகிறேன். ஸோ நீங்கள் இன்றைக்கி தெரிஞ்சிக்க போகிறது என்னென்னா, ஆப்டிடியூட்னா என்ன, எதுக்காக அதை வைக்கிறாங்க, நம்ம அதை எப்படி கற்றுக்கிட்டு இருக்கோம், ஏன் நமக்கு அந்த வேகம் வரமாட்டேங்குது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? மொதல் விஷயம், ஆப்டிடியூட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் எபிலிட்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அது சாதாரண ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தாங்க, நமக்கு அது ஒரு சப்ஜெக்ட் ஆக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஆப்டிடியூட் அப்படிங்கிறது ஒரு சாதாரண வார்த்தை, அதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் எபிலிட்டி அப்படிங்கிற அர்த்தம். நேச்சுரல் எபிலிட்டியை தமிழாக்கம் பண்ணோம் அப்படின்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய திறன், அதாவது நமக்குள்ள இயற்கையாகவே நம்ம பிறந்ததுலேருந்து இருக்கக்கூடிய திறனை தான் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அப்படியா? அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசுறது, சிரிக்கிறது, பாடுறது, ஓடுறது, டான்ஸ் ஆடுறது, நீந்துறது, சைக்கிள் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இந்த மாதிரி நிறைய திறன் நம்மக்கிட்ட இயற்கையாகவே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, செயல்படுத்தி அதை செஞ்சு பார்க்க அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போய் அதை திறமையாக மாற்றி ஒரு விஷயத்தில் நம்ம கை சேர்ந்தவர்களாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதுக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம், வேலைக்கு எதுக்குறா நான் ஓடுறத பற்றிலாம் கேட்கவா போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? வேலைக்கு செய்ய போகிறவங்களுக்கு ஒரு 3 திறன் தேவைப்படுதுன்னு வச்சுக்கிங்களேன். இயற்கையாகவே நம்மக்கிட்ட இருக்கும். அதை நீங்கள் வளர்த்துக்கிட்டு வந்திருக்கீங்களா உங்கள் கல்வி முறையில் அப்படிங்கிற செக் பண்ண தான். இது ஒரு இங்கிலீஷ்காரன் கொண்டு வந்த மெத்தட் தான். யாரும் இந்தியன்லாம் இந்த மாதிரி மெத்தட்லாம் இந்தியா கொண்டு வரல. எம்என்சி கம்பெனிஸ் மட்டும்தான் அதை கொண்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. அதை அடாப்ட் பண்ணால் தான் இந்தியன்ஸ். எதுக்காக அந்த மாதிரி அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னா, இதை வச்சு ஒருத்தனுடைய செயல்திறனை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவன் நம்ம வேலைக்கு ஏற்றவனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? இப்போ என்னைய அப்போ பிறந்ததுலேருந்து என்னைய ஒரு தனி ரூமில் போட்டு பூட்டியே வச்சுருக்காங்க, யாருமே இல்லை, சாப்பாடு மட்டும் தான் வருது நேரத்துக்கு அப்படிங்கும்போது என்னால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த 20-30 வருஷம் கழித்து வெளியே திறந்து விட்டாங்கன்னா என்னால் பேச முடியாது. ஏன்னா எனக்கு பேச்சு பழக்கலை யாரும். ஸோ இப்போது பேசக்கூடிய திறன் என்கிட்ட இயற்கையாக இருந்துச்சு, அதுக்குண்டான பழக்கம் என்கிட்ட இல்லாதனால என்னால் என்ன பண்ண முடியல அப்படின்னா பேச முடியலை. என்னதான் நம்மக்கிட்ட அந்த திறன் இயற்கையாகவே இருந்தாலும் அதை நம்ம பழகிட்டு செயலில் காட்டி அடுத்த லெவலுக்கு போகலை அப்படின்னா அந்த திறன் வளரவே வளராது. அப்படிப்பட்ட ஒரு 3 திறனை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன் நமக்கு அது வளரலையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, வளர்த்துறதுக்கு உண்டான சூழ்நிலையில் நம்ம இல்லை. முதல்ல என்னென்ன திறன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஒன், நியூமரிக்கல் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அல்லது குவான்டிடேட்டிவ் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ஒரு பிரச்சனையை எப்படி ஃபேஸ் பண்ணி எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டின்னு சொல்லுவாங்க. முன்னெல்லாம் இன்டர்வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் தான் போய் உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ நேருக்கு நேர் உட்கார வச்சு, இதாம்மா உனக்கு கேள்வி, இதுதான் நீ வந்து எனக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு பிரச்சனை, ரியல் டைம் ஒரு பிரச்சனையை எடுத்து அவங்களே என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, கொடுப்பாங்க. நம்ம எதிரில் உட்காந்து அதுக்கு யோசித்து பதில் சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படியே இருக்குது. காம்படிட்டிவ் எக்ஸாம்னு வேறு பேரில். காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, லட்சக்கணக்கானோர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்காக போட்டியிடும்போது அதனுடைய போட்டி அதிகமாயிருச்சு, அதுக்கு உண்டான இன்டர்வியூ ப்ராசஸ் நேரமும் அதிகமாகும். ஒவ்வொருத்தரும் நேரில் உட்கார வச்சுக்கிட்டு பேசலாம் முடியாது. அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. இப்போ பிரச்சனை அப்படின்னு நமக்கு வந்துட்டாலே, நமக்கு பிரச்சனையாக இருந்தது ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா கணக்கு தான். ஒரு கணக்கில் ஒரு கேள்வியவே நம்ம வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் தான் சொல்லுவோம். ஏன் அது கூட லிங்க் பண்ணாங்க அப்படின்னா, அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம ரியல் லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் கணக்காக வச்சு தான் சால்வ் பண்ணுவோம். பர்சன்டேஜ் போடுறது, வட்டி கட்டுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள். ஸோ இந்த அடிப்படை வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய அப்ளைடு மேக்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய திறன் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அப்படிங்கிறதுக்காக தான் அது முதல்ல உள்ள கொண்டு வந்தாங்க. நாள் போக போக காம்படிஷன் அதிகமாக அதுவும் ஒரு சிலபஸாக மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து சிலபஸ் கிடையாது. உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த பிரச்சனை தீர்க்கக்கூடிய திறன் இருக்கா, அல்லது உங்கள் ஸ்கூலில் அதை வளர்த்தி விட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இது. நான் குறை சொல்ல விரும்பல. நம்ம கவர்மெண்ட்டினுடைய
சிலபஸ் படி நம்ம மார்க்குக்காக ஓடணும், பிரச்சனையை தீர்க்கவா ஓடணும். மேக்ஸில் சம்ஸே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணியிருக்க மாட்டோம். மடிச்சுட்டு போய் மனப்பாடம் பண்ணி ஸ்டெப் மார்க்குக்காக கஷ்டப்பட்டு 5 மார்க்குக்காக எத்தனை ஸ்டெப் எழுதணும். ஆனால் ஏன் நம்மளால் வந்து இந்த ஒரு நிமிஷத்தில் அந்த கேள்வி சால்வ் பண்ண முடியல, இந்த நீட் மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் ஏன் நம்மளால் அடுத்து ஏன் போக முடியல அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்குள்ளார சால்வ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணல அப்படின்னா பயிற்சி எடுத்துக்கலை. நம்ம மூளை வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்க வேண்டியது தான் அந்த கணக்கனுடைய ஆக்சுவல் சிலபஸ். அப்படி நம்ம ஸ்கூலில் படிக்காதனால தான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தவனும் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தவனும் மட்டுமே அது ஈஸியாக வர்றதுக்கு உண்டான காரணம். ஈஸியாக வரலைங்க, அவன் சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி மெத்தடில் படிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஓகே, ஸோ நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்லோவாக வரதுக்கு காரணம் இதுதான். ரெண்டாவது லாஜிக்கல் எபிலிட்டி. லாஜிக்கல் எபிலிட்டி அப்படிங்கிறது வந்து யதார்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ரியாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது, ஒரு டெசிஷன் மேக்கிங்கை வந்து செக் பண்ணுறதுக்காக கொண்டு வந்தான். அது பசில் மாதிரி தான் இருக்கும். அது என்ன பாவம்னு பார்த்தீங்கன்னா, அதனால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஒரு இடத்துல விட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் எப்படி சர்வைவ் ஆகுறீங்க, அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி முடிவு எடுக்கிறீங்க, உங்கள் சுய அதாவது எமோஷ்னலாக எடுக்கிறீங்களா இல்லை அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறீங்களா இல்லையான்னு செக் பண்ணால் தான் லாஜிக்கல் எபிலிட்டிஸ் கொண்டு வந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா வேர்பல் எபிலிட்டி, மொழி. நிறையா சண்டை நடந்துகிட்ருக்கு, சண்டை நடக்குது, ஆனால் படிக்கிறவங்களுக்கு தெரியும் அந்த சண்டை வந்து தப்பு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஐபிபிஎஸ் எழுதுறதுக்கு தயாராகிறோம் அப்படிங்கும்போது நம்ம நார்த் இந்தியாவில் போய் நம்ம வேலை செய்யறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். அப்போ அவன் ஐபிபிஎஸ் எழுதிட்டு ஏன் தமிழ்நாடு வர முடியாதா? டிஎன்பிஎஸ்சி ஃபைன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்க எழுத போகிறான். ஓகே, ஸோ இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கிட்டா அங்கே போய் வேலை செய்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேர்பல் எபிலிட்டி கொண்டு வந்தாங்க. ஓகே, பட் நம்ம மெயினாக இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 வந்து ரொம்ப தள்ளி வச்சுருவீங்க. மேக்ஸ் தானே அல்லது மற்றது கூட நாங்கள் மனப்பாடம் பண்ணிடுறோம், இதை மட்டும் எங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு இதுக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும். என்னடா எவ்வளோ எடுத்து பார்த்தாலும் வரமாட்டேங்குது, எக்ஸாமில் போனால் சொதப்பிடுது. சரி, கம்மியான ஸ்கோர் தானே, ஒரு சில எக்ஸாம்ஸ்க்கு இது கம்மியான ஸ்கோர், ஒரு சில எக்ஸாமில் இதுதான் மேக்ஸிமம் ஸ்கோராக வச்சுருப்பான். ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம், ஏன் என்னால் சால்வ் பண்ண முடியல, எத்தனை ஷார்ட்கட்ஸ் பார்த்துருக்கேன், எத்தனை சம்ஸ் நான் பார்த்தேன், ஏன் என்னால் சால்வ் பண்ண முடியல, அங்கே போனால் எக்ஸாமில் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னு நிறைய கேள்வி உங்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கு உண்டான அடுத்தது பதிலாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போது ஏன் நிறைய பேரால் இதை சால்வ் பண்ணவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். லேக் ஆஃப் ப்ராக்டிஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சின்ன வயசில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருக்க வேண்டிய ஒரு படிப்பு முறை அது. திடீர்னு வந்து படித்து முடிச்சு காலேஜெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 2 வருஷத்தில், ஒரு வருஷத்தில், சில பேரில் ஒரு வருஷத்தில் கிராக் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். ஆனால் அவங்களுடைய படிப்பு முறை வேறு மாதிரி இருந்திருக்கும், அல்லது அது அவங்களுக்கு இயற்கையாகவே நிறைய இருக்கும். வெளியே போய் வேலை செய்கிறவங்க, மளிகை கடையில் வேலை செய்கிறவங்க, அவங்க அப்பா மளிகை கடை வச்சுருப்பாரு, துணி கடை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நிறையா பிஸ்னஸில் சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்பா அம்மா கூட ஈடுபட்டவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க போது அந்த விஷயம் அவங்களுக்கு ஈஸியாக வரும். ஏன்னா அதுக்கு அவங்க பழக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பார்ட் டைம் ஜாப் போயிருப்பாங்க. இந்த பார்ட் டைம் ஜாப் போனவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த சூழலில் இருந்திருக்காங்க. பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சூழல் அவங்களுக்கு நிறைய இருந்திருக்கு. அதனால் அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அந்த மூளையில் அது இன்டியூஸ் ஆகும். இந்த கேள்வியெல்லாம் பார்க்கும்போது அவங்க மூளை தானாகவே என்ன பண்ணும் அப்படின்னா அதை வந்து காட்டும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் வேகமாக வந்துடும். 1 வருஷம் இல்லை 6 மாதத்துலேயே ஒரு டைம் உட்காந்து ஒரே அட்டம்ப்டில் அடிக்கிறவங்களுக்கு காரணம் இதுதான். ஓகே, நம்ம 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் போட்டு 2 வருஷம் அந்த மாதிரி நிறைய அட்டம்ப்ட்ஸ் போட்டிருப்போம். ஆனால் ரிசல்ட் மட்டும் 2 மார்க் 3 மார்க்னு போயிட்டே இருக்கும். அந்த 2-3 மார்க் எதில் போகணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மனப்பாடம் பண்ணி எழுதுகிற செக்ஷன்ஸில் போயிருக்க சான்ஸே இல்லை. இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங்கில் தான் போகும். ஏன்னா உங்களுக்கே தெரியாது நீங்கள் போட்ட கேள்விக்கு உண்டான பதில் கரெக்டாக தப்பா அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்னலாம் காரணம், ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறை இருக்குது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து வேலைக்கே போனதில்லை சார், நான் அந்த மாதிரி சின்ன வயசில் நான் படித்த தமிழ் மீடியம் ஸ்கூல், நான் இந்த மாதிரி படிச்சுட்டு வரும்போது எனக்கு எப்படி இந்த திறன் உருவாகும், நான் எப்படி வளர்த்திக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு 6 மாத காலம் கண்டிப்பாக எடுத்துக்கும். 6 மாதமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 4-5 வருஷம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் நான் சொல்கிற மாதிரி இந்த இதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா 6 மாதத்தில் உங்களுடைய மென்டல் எபிலிட்டி, அதாவது காக்னிட்டிவ் எபிலிட்டின்னு சொல்லுவோம், அதை யோசிக்கக்கூடிய திறன் வேறு லெவலில் மேலே போகும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை எப்படி மாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி தான் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் எடுக்கணும், அடுத்தடுத்து என்ன பண்ணணும். அடிப்படை, நான் முதல்ல சொல்கிறது வந்து அடிப்படை அறிவுன்னு சொல்லுவேன். ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இதை ஏன் கற்றுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அடிப்படை அறிவு, அந்த டாப்பிக்கோ அல்ல அந்த தலைப்பினுடைய அடிப்படை அறிவு நமக்கு அதிகமாகும். அது நமக்கு மறக்காது. இங்கே நம்ம மனப்பாடம் பண்ண போகிறது கிடையாது, அது கூட பழக போகிறோம். ஒரு திறனை நான் வந்து படிச்சுட்டு போய் வெளிக்காட்ட முடியாது. அதாவது நாளைக்கு ஒரு சைக்கிள் ரேஸோ இல்லை போட்டியோ வைக்க போகிறாங்க,
ப்ரைஸ் மணி 10,000 சொல்கிறாங்க. எனக்கு சைக்கிள் ஓட்டவே தெரியாது. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பேர் கொடுத்துட்டேன். நைட்டு உட்காந்து சைக்கிள் ஓட்டுறவங்களோட வீடியோவாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துட்டு திடீர்னு அடுத்த நாள் போய் நான் பெடல் பண்ணால் கீழே தான் விழுகணும். ஸோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டோ படிச்சுட்டோ போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அது பரீட்சையில் நீங்கள் எழுதக்கூடிய விஷயம்லாம் இருக்கலாம். ஆனால் இது திறன். சைக்கிள் ஓட்டுறது அப்படிங்கிறது ஒரு திறனை நீங்கள் வளர்த்துக்கணும் அப்படின்னா இறங்கி வேலை செய்யணும், பழகணும். ஸோ நம்ம படிக்க போகிறது கிடையாது, பழகிறோம். ஸோ அந்த விஷயத்தை பழக தான் உங்கள் மூளைக்கு அந்த திறன் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மேலே வரும். ஸோ நம்ம படிச்சுட்டு போகிறதுனால தான் இந்த நாள் எக்ஸாமில் நம்மளால் என்ன பண்ண முடியல, சால்வ் பண்ணவே முடிய மாட்டேங்குது. நீங்கள் இனிமேல் பழகணும். என்னுடைய அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் எப்படி ஒரு டாப்பிக்கை நம்ம அப்ரோச் பண்ணலாம், எப்படி அதை பழகணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போடுறாங்க. என்னோட மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மேக்ஸ் கூடயும் அந்த சம்ஸ் கூடயும் பழக போகிறோம். அது நான் கற்றுக்கிட்டு அதை பழகினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய யோசனை திறனும் நான் ஒரு பிரச்சனையை கையாளுற விதமும் நிறைய மாறுச்சு. ஸோ அதுலேருந்து நான் உருவாக்குன ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பழகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு உண்டான அந்த விஷயத்தை அடுத்து பார்ப்போம். சரி, ஓகே சார், நாங்கள் பழகிடுறோம், அப்பையும் எங்களுக்கு இதெல்லாம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு நீங்கள் நல்லா தான் இந்த மாதிரி ஷார்ட்கட் போட்டாலும் சில பேருக்கு அந்த வேகமாக சால்வ் பண்ணுறதோ இல்லை யோசிக்கிறதோ வரவே வராது. இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது, மூளை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனால இது நீங்கள் பழகிறதோ படிக்கிறதோ மட்டுமே கிடையாது. உணவு சாப்பிட்ற சாப்பாடுலேயும் பிரச்சனை இருக்குது. உங்களோட ஹேபிட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், தூங்குறது. நீங்கள் ஒரே இதில் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க நீங்கள் எந்திரிக்கிற நேரம், தூங்குற நேரம் ரெண்டையுமே மாற்றணும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் காலையிலேயே இருக்கணும். ஏன்னா ஹியூமன் ஃபிசியாலஜி படி சாயந்தரம் ஆக 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 உங்கள் மூளை என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாகிட்டே தான் வரும். ஓகேங்களா? நீங்கள் பழகக்கூடிய நேரம் காலையில் நேரமாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், வேகமாக இருக்கும், நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். காலங்காத்தால் எந்திரிச்சு படின்னு சொன்னது காரணமும் அதுதான். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது நல்ல ஊட்டச்சத்து இருக்கிற உணவை சாப்பிட்டா மட்டும்தான் இங்கே அது நல்லா வேலை செய்யும். ஸோ மூளைக்கு யோசிக்கக்கூடிய திறன் கொடுக்கக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிறைஞ்ச சாப்பாடாக சாப்பிட்டு தெம்பாக இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு யோசிக்க திறன் நார்மலாகவே அதிகமாக இருக்கும். சில பேர் சாப்பிடவே மாட்டீங்க. வீட்டில் சாப்பாடா, ஐயோ யார் சாப்பிடுவா, டைமுக்கு சாப்பிட்றது கிடையாது, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருப்பீங்க. இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வேலை செய்யும். கணக்கு போடும்போது இங்கே பயங்கரமாக வேலை செய்யணும். அதுக்குண்டான ஊட்டச்சத்து நம்ம தரல அப்படிங்கும்போது இங்கே இது குறையும். ஸோ இது இங்கே படிக்கிறதுல மட்டுமே கிடையாது, உங்களுடைய ஹேபிட், ஃபுட் ஹேபிட் அண்ட் இங்கே உள்ள எடுத்துக்கிற சத்தான உணவு முறைமாவும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பேலன்ஸ்டாக வச்சுருக்கும் போது நீங்கள் முயற்சியே பண்ண வேணாம், இதுவே உங்களுக்கு என்ன பண்ணால் தானாக எல்லா வேலையும் செய்யும். நம்ம பண்ண வேண்டியது அதை கற்றுக்கிட்டா மட்டும் போதும். கற்றுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த மைண்ட் செட்டை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுங்கள். காலையில் நேரத்தில் கற்றுக்க ட்ரை பண்ணுங்கள். ரெண்டாவது சாப்பிட்றது, மூளையினுடைய வேகத்தை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு உண்டான உணவுகளை சாப்பிடணும். ஏன்னா வெண்டைக்காய் சாப்பிடணுமா சார்லாம் கேட்காதீங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ரெகுலராக மெயின்டைன் பண்ணுற டயட் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைமுக்கு சாப்பிட்டு அதுக்கு உண்டான மாதிரி நீங்கள் ஆக்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் பிரெயின் உங்களுக்கு தானாகவே ஹெல்ப் பண்ணும் சார். உங்களுக்கு இங்கே குறைபாடு வருது, யோசிக்கவே வரமாட்டேங்குது அப்படின்னா உங்களுடைய சாப்பாட்டு முறையை நீங்கள் மாற்ற வேண்டியது கன்ஃபார்ம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வருட கால எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது நான் ஆரம்பத்தில் எடுத்த உடனேலாம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்கல. இதை நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த அடுத்த லெவலுக்கு போகிறேன் அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் அவங்களுடைய டெஃபிஷியன்சி என்ன, எங்கே அவங்க குறைவாக இருக்காங்க, இதனால் அந்த மாதிரி அப்படிங்கும்போது அவங்க லைஃப் ஸ்டைலிருந்து எல்லாமே இம்பாக்ட் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சதுனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சொல்ல முடியுது. ஓகே, ஸோ இனி அப்கமிங் வீடியோஸில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் டாபிக்ஸ், குவான்டிடேட்டிவ் எபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங் பற்றி பார்க்க போகிறோம். தெளிவாகவும் உங்களுக்கு பழகக்கூடிய விதத்துலையுமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி இது கூட நீங்கள் கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 6 மாத காலங்களாச்சு பழகணும். பழகிட்டு விட்டுட்டா போதுமா சார்? நோ, பழகிட்டு விட்டால் முடிஞ்சு, அவ்வளோதான். நிறைய பேர் கேம் விளையாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 3 மாதம் கேம் விளாண்ட்டு அந்த கேமை நீங்கள் 3 மாதத்துக்கு அப்புறம் இன்னொரு 3 மாதம் கேப் கழிச்சு விளாண்டிங்கன்னா கை நவராது, ஜாய்ஸ்டிக் பழக்கம் கூட வராது. ஏன்னா பழக்கம் அப்படிங்கிறது கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்கும். கார் ஓட்டுறது அப்படி தான் சார். வீட்டில் நிப்பாட்டி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன், திடீர்னு கார் எடுக்கவோ இல்லை பைக் எடுக்கவோ வராது. ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு போனதுக்கப்புறம் தான் அந்த பழைய கண்ட்ரோல் வரும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸாம் நீங்கள் எழுதுற போகிற வரைக்கும் இது என்ன இருக்கணும்னா டச்லேயே இருக்கணும். அப்போ தான் அந்த வேகம் அங்கே வருமே தவிர இல்லைன்னா வரவே வராது. நான் படிச்சிட்டேன், எனக்கு முடிஞ்சு, நான் தூக்கி போட்டுறேன் ஓரமாக, தட்ஸ் ஆல் அப்படிங்கிற மாதிரிலாம் விட்டுட்டு போயிட்டீங்கன்னா ஸ்பீட் கண்டிப்பாக வராது. ஸோ இங்கே எப்போ எக்ஸாமோ அதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் இதுக்குன்னு டெடிகேட் பண்ணியே ஆகணும். அந்த 6 மாதம் கண்டினியூஸ் ப்ராக்டிஸில் இருக்கும்போது தான் ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும். என்ன சார் ஸ்பீடுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்பீடு அப்படிங்கிறது பழக்கத்தில் இருக்கும்போது வருமே தவிர சும்மா இருக்கும்போது வரவே வராது.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மல்டிப்ளிகேஷன் நிறைய ட்ரிக்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் 78 இருக்குது. இந்த 78 நான் 11 பெருக்கணும்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு ஒரு ட்ரிக், சிம்பிளான ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா 858 ஆன்சர். நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஆன்சர் சொல்கிறேன். மல்டிப்ளிகேஷன் பேனா எடுக்கல, எதுவுமே எடுக்கல, டக்குன்னு இந்த ஆன்சர் என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா, நான் இன்னும் கூட பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். கண்டினியூஸாக 7 வருஷமாக அது என்கிட்ட பழகிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நான் உங்ககிட்ட வேறு விஷயம் சொல்லிட்டு இருக்கும்போது கூட என் மைண்ட் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணுச்சு. ஸோ இந்த பழக்கம் இருந்தால் மட்டும்தான் வேகம் அப்படிங்கிறது உங்கள் கூட இருக்குமே தவிர, இந்த பழக்கம் இல்லை அப்படின்னா வேகம் கண்டிப்பாக வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல தகவலோட உங்களை ட்ராவோஸில் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோஸில் மீட் பண்ணுவோம். நிறைய ட்ரிக்ஸ்லாம் தரமாட்டேன், ஏன்னா எல்லாரும் ட்ரிக்ஸ் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்கலாம். நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தால் போதுமோ அதை மட்டும் தான் தரப்போகிறேன். அது சார் என்னென்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக என்னோட கான்செப்ட்ஸ்குள்ளே போகும்போது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்களா. ஓகே, ஸோ இந்த வீடியோவை கவனித்தவங்களுக்கும் இதை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக ரிசல்ட்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஏன்னா ரிசல்ட்ஸ் நிறைய பேத்துக்கு நான் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோஸில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் கிளம்புறது மோகன்குமார். தேங்க்யூ.